நீட் ஸ்கோர் பார்த்ததுலேருந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் 2025 எப்போ நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பி நியூஸ். நம்மளுடைய மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டியிலேருந்து இன்னைக்கு வந்து ஆல் இந்தியா கோட்டா ஸ்டேட் கோட்டாவுக்கான டேட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதன்படி பார்க்கும்போது ஆல் இந்தியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 21 ஜூலை 30 வரைக்கும் நடக்க போகுது. ஸ்டேட் கோட்டாங்கிறது எல்லா மாநிலங்களுக்கும் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கவுன்சிலிங் நடத்துவாங்க, நம்ம தமிழ்நாட்டிலையுமே. அதன்படி பார்க்கும்போது ஸ்டேட் கோட்டாவில் வந்து 1வது ரவுண்டு ஜூலை 30 ஆகஸ்ட் 6 வரைக்கும் நடக்க போகுது. அதன் பிறகு ஆல் இந்தியா கோட்டாவுக்கான ரவுண்ட் 2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12 ஆகஸ்ட் 20 வரைக்கும் நடக்க போகுது. ரவுண்டு 2க்கான ஸ்டேட் கோட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆகஸ்ட் 19 ஆகஸ்ட் 29 வரைக்கும் நடக்க போகுது. அதன் பிறகு ரவுண்டு 3 ஆல் இந்தியா கோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3 செப்டம்பர் 10 வரைக்கும் நடக்க போகுது. அதே போல ஸ்டேட் கோட்டாவுக்கான ரவுண்டு 3 வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9 செப்டம்பர் 18 வரைக்கும் நடக்க போகுது. அதன் பிறகு ஸ்ட்ரே வேகன்சி கடைசி கவுன்சிலிங்கிறது ஆல் இந்தியா கோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது செப்டம்பர் 22 செப்டம்பர் 26 வரைக்கும் நடக்க போகுது. அதே போல ஸ்டேட் கோட்டாவுக்கான ஸ்ட்ரே வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 25 செப்டம்பர் 29 வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இந்த டேட் அடிப்படையில் தான் நமக்கு வந்து கவுன்சிலிங் நடத்துவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இன்ன வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு ரேங்க் லிஸ்ட் கொடுக்கல. கண்டிப்பாக விரைவில் நமக்கு வெளியாயிரும். அதன் பிறகு கவுன்சிலிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேட் அடிப்படையில் தான் கவுன்சிலிங் நடக்கும். தேங்க்யூ வெரி மச். இதே போல இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் எப்போ நடக்கும்னு கேட்டுட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.